டிஎன்டெட் 2025க்காக நிறைய பேர் சைக்காலஜி சிலபஸ் வந்து தமிழில் கேட்டுட்ருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ சைக்காலஜி இது வந்து சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி ரிலவென்ட் டு ஏஜ் குரூப் ஆஃப் 11 to 14 இயர்ஸ். ஸோ இதில் யூனிட் 1 வந்து என்னென்னா குழந்தை வளர்ச்சி மற்றும் மேம்பாடு. யூனிட் 2 வந்து குழந்தை வளர்ச்சியின் கோட்பாடுகள். யூனிட் 3 வந்து கவனம், உணர்தல் மற்றும் நினைவகம். யூனிட் 4 வந்து ஊக்குவித்தல் மற்றும் கற்றல். யூனிட் 5 வந்து நுண்ணறிவு மற்றும் படைப்பாற்றல். யூனிட் 6 வந்து ஆளுமை. யூனிட் 7 வந்து குழந்தை வளர்ச்சியில் சமூக மயமாக்கும் முகமைகள். அடுத்து யூனிட் 8 வந்து கற்பிக்கும் கலைத்தொடர் பகுதி 1. யூனிட் 9 வந்து பார்த்திங்கன்னா கற்பிக்கும் கலைத்தொடர் பகுதி 2. யூனிட் 10 வந்து கற்பிக்கும் கலைத்தொடர் பகுதி 3. ஸோ இதுதான் வந்து இது அப்படியே வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தோன்னா இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இது வந்து தமிழில் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கான மெட்டீரியலும் வந்து நாங்கள் ஆன்லைன்லேயே வந்து ஒவ்வொன்றா வந்து நாங்கள் போடுறோம். ஸோ நீங்கள் அதை வந்து செக் பண்ணி படிச்சுக்கலாம். அது போக வந்துட்டு உங்களுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயுமே நிறையா சைக்காலஜி ரிலேட்டடான நிறையா புக்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் அது வாங்கினாலுமே இந்த டாப்பிக்லாம் இருக்கான்னு வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இந்த டாப்பிக்கில் இருக்கிறது மட்டும்தான் நமக்கு வரப்போகுது. இதுதான் சிலபஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் இங்கிலீஷில் கொடுத்துருக்கனால நம்ம அதை வந்து தமிழில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது ஹெட்டிங்லேயே வந்து நிறையா புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ புக்ஸ் வாங்க முன்னாடி இந்த டாபிக்ஸ்லாம் இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி வந்து ஓல்டு கொஸ்டின் நிறையா வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வரும். அதே கொஸ்டின் வராட்டாலும் அதை பேஸ் பண்ணி தான் நிறையா வரும். ஸோ பழைய கொஸ்டின்ஸ் வந்து நிறையா ரெஃபர் பண்ணி பாருங்கள். நாங்கள் கொஸ்டின்ஸும் ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ அதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள். அதை வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். சைக்காலஜி வந்து கஷ்டம், அதோடு வந்து நம்ம ரெகுலராக இதுக்கு முன்னாடி படித்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் 30 மார்க்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. நீங்கள் 83+ எடுக்கணும் அப்படின்னா வந்து 5 சப்ஜெக்ட்லையுமே நீங்கள் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். கொஸ்டின் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலுமே நீங்கள் வந்து 5லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ சைக்காலஜி வந்து விட்டுறாதீங்க. ஜஸ்ட் வந்து 10 லெசன் தான். ஸோ அதில் நம்பர் ஆஃப் டாபிக்ஸுமே ரொம்ப கம்மி தான். ஸோ நம்ம கொடுக்குற மெட்டீரியல் அது போக வந்து பழைய கொஸ்டின் எல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக எல்லா கொஸ்டினுமே முடிஞ்ச அளவு அட்டன் பண்ண முடியும். நல்ல ஸ்கோருமே எடுக்க முடியும். ஸோ வந்து எதையுமே வந்து விட்டுறாதீங்க. ஓல்டு கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த டெட் எக்ஸாம் வந்து ஆன்லைனில் நடந்தது, கம்ப்யூட்டர் பேஸ்டு. ஸோ அதனால் நிறையா பேட்சஸ், ஸோ நமக்கு நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ரெஃபர் பண்ணி படித்தாலே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ வந்து அந்த கொஸ்டின் எல்லாம் ரெஃபர் பண்ணுங்கள். அந்த கொஸ்டின் ஒவ்வொன்றா நாங்கள் வந்து வீடியோவும் போடுறோம், அதை டெலகிராம்லேயும் ஷேர் பண்ணுறோம். ஸோ அதை செக் பண்ணி படிச்சுக்கோங்க.